Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson a easy one. இன்னைக்கு நாம CBSE Board Class 9 Chapter 1 Number Systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல Exercise 1.3ல இருக்கிற first sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, real numbers in the decimal expansion வீடியோட லிங்க் மேல கார்ட்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த சம் இன்னும் ரொம்பவே ஈஸியாக புரியும். So now example 1.3 sum number 1. Write the following in decimal form and say what kind of decimal expansion each has. So according to real numbers and the decimal expansions நம்ம பார்த்திருப்போம். rational numbers இருந்துச்சு actually வந்து ஒரு decimal fraction வந்துட்டு ஒரு fraction வந்துட்டு அதோட decimal formல மாற்றும் பொழுது நமக்கு வந்து ஜீரோ ரிமைண்டர் ஜீரோவா கிடைச்சது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து terminating decimal expansion சொல்லுவோம். அதுவே ரிமைண்டர் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ஜீரோ இல்லாத நம்பர் வந்துச்சு அப்படின்னா அண்ட் நம்மளோட ரிமைண்டர் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெர்மினேட்டிங் ஆனாலும் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் ஆனாலும் அதுக்கு வந்து நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அந்த மெத்தட்ல இப்போ நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே டெர்மினேட்டிங்கா இல்லை நான் டெர்மினேட்டிங்கா அண்ட் ரெக்கரிங்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 36/100. ஸோ 100ல் இருக்கும்போது நம்ம யோசிக்கவே வேண்டாம், ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ டினாமினேட்டரில் இந்த மாதிரி ஜீரோ வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக பீட் கவுண்ட் பண்ணலாம்னா 100னா ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 36க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா 0.36. ஸோ 0.36ங்கிறது முடிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லி நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். பட் அதுவே 1/11 இருக்கும்போது ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 உள்ள போட்டுட்டு நான் ஜஸ்ட் நார்மல் டிவிஷன் 11 போட்டிருக்கேன். ஸோ 0. ஐம் ஜஸ்ட் ஆடிங் 1 0 ஆடும்போதும் ஆட் பண்ணாலுமே எனக்கு 11 விட சின்ன நம்பராக தான் இருக்குது. அப்போ எனக்கு இன்னொரு 0 ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் மேலேயும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும், கீழேயும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 11 9s are 99. அகெயின் எனக்கு 1 வருது. பாயிண்ட் இருக்கனால ஒரு 0 நான் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணலாம். பட் எனக்கு 11ங்கிறது 10 விட பெரிய நம்பர். ஸோ அதனால் அகெயின் இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் இன்னொரு 0 ஆட் பண்ண முடியும். அகெயின் 11 9s are 99. ஸோ 1 இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படிங்கிறது எனக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/11 அப்படிங்கிறத 0.0909 09 and so on போய்கிட்டே இருக்கும். இன் ஷார்ட்டா இதை வந்து 0.09 பார் அப்படின்னு எழுதலாம். ஸோ விச் மீன்ஸ் இந்த நம்பரும் நமக்கு வந்து நான் டெர்மினேட்டிங் பட் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால ரெக்கரிங் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் வந்து ஒரு மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். ஸோ 8 4s are 32, 32 plus 1 33. ஸோ 33 divided by 8. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், நம்ம யூஸ்வல் டிவிஷன் தான் பண்ணுறோம். 33 8. ஸோ 8 4s are 32, பேலன்ஸ் 1 பாயிண்ட். ஓகே, ஸோ 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 8 1s are 8. ஸோ பேலன்ஸ் 2 இருக்குது, பாயிண்ட் இருக்கனால 0 ஆட் பண்ணிக்கிறோம். Now 8 2s are 16. So balance 4 வருது, பாயிண்ட் இருக்கனால just add 0. Now 8 5s are 40. ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு. and 33/8 that is 4 ஓட வேல்யூ வந்து எனக்கு 4.125 அப்படின்னு கிடைச்சிருக்கு. That is terminating decimal expansion அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் சப்டிவிஷனில் உள்ள வந்து 3 வருது, வெளியில 13. ஸோ 13ஓட டிவைசஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாதான் ஈஸியா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 13ஓட டிவைசஸை இங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ 13 and then 26 39 52. அகெயின் 13ஓட ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்க 3 ஆட் பண்ணீங்கன்னா 5, இங்க 1 ஆட் பண்ணா 6. அகெயின் 3 ஆட் பண்ணீங்கன்னா 13 ஆட் பண்ணீங்கன்னா 78. இப்போ 1 கேரி 1 91. அகெயின் 13 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 104 117. ஸோ ஃபைனலி 130 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா இந்த 13 டேபிள்ஸ் தெரிஞ்சாதான் இதை ஒர்க் ஆன் பண்ண முடியும். அதனால நான் 13 டேபிள்ஸை எழுதிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 பாயிண்ட் போட்டுக்கிறேன். ஸோ எகெயின் இங்கே 0. இப்போ 30 கிடைச்சிருக்கு. 30க்கு நியர்பை வந்து 2 டைம்ஸ். ஸோ 13 2s are 26. ஸோ பேலன்ஸ் 4 கிடைக்குது, பாயிண்ட் இருக்கனால ஐம் ஜஸ்ட் ஆடிங் another 0. 3 times 39 கிடைக்குது. ஸோ 13 3s are
39. ஸோ பேலன்ஸ் 1 கிடைக்குது. பாயிண்ட் இருக்கனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 10ங்கிறது வரவே வராது இல்லையா? 13 விட 10ங்கிறது சின்ன நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிறேன் 100. ஸோ அப்போ 100 பார்க்கும்போது 5 6 7 டைம்ஸ் எனக்கு 91 கிடைக்குது விச் இஸ் நியர்பை. ஸோ 13 7s ஆர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 91 ஒர்க் ஆன் பண்ணுறேன். ஸோ 91 ஒர்க் ஆன் பண்ணும்போது எனக்கு பேலன்ஸ் 9 கிடைக்கும் இல்லையா? ஸோ பாயிண்ட் இருக்கனால ஐம் ஜஸ்ட் ஆடிங் 0. ஸோ 90க்கு நியர்பைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 times 78. So 13 times of 6 will gives you 78. ஸோ பேலன்ஸ் நமக்கு இங்கே வந்து எவ்வளோ இருக்குது 12 இருக்குது. ஸோ 12ங்கிறது வந்து 13 விட ஒரு நம்பர் சின்ன நம்பர் தான். ஸோ பாயிண்ட்டுக்கனால ஐம் ஜஸ்ட் ஆடிங் another 0. நவ் எனக்கு நியர்பையில் பார்க்கும்போது 9 டைம்ஸ் கிடைக்குது. ஸோ 9 டைம்ஸ் 117. ஸோ பேலன்ஸ் 3. ஸோ பாருங்கள் 3ங்கிறது எனக்கு இங்கே திரும்ப ரிப்பீட்டட் ரிமைண்டர் இல்லையா? ஸோ திரும்ப நான் ஒர்க் ஆன் பண்ணும்போது எனக்கு இதே தான் ரிப்பீட் ஆகும். அப்போ 3/13 அப்படிங்கிறது 0.230769 பார் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நமக்கு நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லி நம்மளால கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது 5th சம் பார்க்கலாம். 5th சம் வந்து 2/11. நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் இல்லையா? 1/11. அதோட நீங்கள் 2 மல்டிபிள் பண்ணி போட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இதே சம்மில் தான் பார்த்தோம். இல்லை நான் ஒர்க் ஆன் பண்ணியே பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுவும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ ஒர்க் ஆன் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா 2 உள்ளே போட்டுக்கோங்க, 11 வெளியில் இருக்கும். ஸோ 0.0 ஆட் பண்ணிக்கிறேன். 11 2s ஆர் ஓகே சாரி 11 1s ஆர் 11, பேலன்ஸ் 9 இருக்கும். ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கனால ஒரு 0 ஆட் பண்ணிக்குவேன். ஸோ நவ் 11 8s ஆர் 88, ரிமைண்டர் 2. ஸோ ரிமைண்டர் 2ங்கிறது தான் எனக்கு வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது, ரிமைண்டர் 2. ஸோ 2/11ங்கிறத நான் எப்படி எழுதலாம்னா 0.18 18 18 18 and so on வந்துக்கிட்டே இருக்கும். விச் ஈஸிலி சொல்லணும் அப்படின்னா 0.18 பார். தட் இஸ் ஆல்சோ நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது ஃபைனல் சப்டிவிஷன் 6th சப்டிவிஷன் 329 டிவைடட் பை 400. 400 டேபிள்ஸ்னு ஒன்று கிடையாது, 4 ஈஸியாக ஒர்க் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 329 உள்ளே போட்டுக்கோங்க. 400 எப்படி பார்த்தாலும் 400 விட 329ங்கிறது சின்ன நம்பர் தான். ஸோ 0 பாயிண்ட் போட்டுட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 329 எக்ஸாக்டாக வராது, பட் 4 8s ஆர் 3000, 4 8s ஆர் 32. ஓகேவா? 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது வெறும் 90 மட்டும் கிடைக்கும். பாயிண்ட் இருக்கனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 2s ஆர் 8, அந்த 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் பேலன்ஸ் என்ன வரும்? 100 வந்திருக்கும் இல்லையா? பாயிண்ட் இருக்கனால இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அகெயின் நீங்கள் என்ன பண்ணலாம்? 4 2s ஆர் 8 தான் போட முடியும். ஸோ 4 2s ஆர் 8, 2 0 ஒர்க் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு 200 இருக்கும். பாயிண்ட் இருக்கனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 4 5s ஆர் 20. ஸோ 2 0 வந்துருச்சு. ஸோ அப்போ ரிமைண்டர் எனக்கு இங்கே 0 கிடச்சிருச்சு. ஸோ ரிமைண்டர் 0 அண்ட் ஆல்சோ வந்து 329 divided by 400 அப்படிங்கிறது 0.8225. ஸோ terminating decimal expansion அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, hope you understand this concept clearly. If you still have any doubts, comment here, we will clarify. ஓகே, எக்ஸாம்பிள் 10 பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit bell icon for future updates. And மேக்ஸை கஷ்டமான சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.